வணக்கம். மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் புதுவைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் புதுச்சேரி கன்னியாகுமரிக்கு வாராந்திர ரயில், புதுச்சேரி திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் ரயில், மங்களூர் திருச்சி ரயில் புதுவை வரையிலும், பெங்களூரு திருச்சி நாகூர் வேளாங்கண்ணி தஞ்சாவூர் நாகூர் வரை உள்ள ரயில்கள் காரைக்கால் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் காரைக்கால் பேரளம் இடையே புதிய ரயில் பாதை அமைத்தல் உள்ளிட்ட அறிவிப்புகள் உள்ளன. இதன் மூலம் புதுவை மக்கள் மிகுந்த பயனடைவார்கள் என்றார். தொடர்ந்து பயணிகள் கட்டணத்தில் உயர்வு இல்லை என்ற துணிச்சலான முடிவையும் ரயில்வே அமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் பட்ஜெட்டில் 67 புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 27 பயணிகள் ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டீசல் விலை உயர்வினால் 3300 கோடி அதிக செலவு இருக்கும் என்றாலும் பல திட்டங்களுக்கு அதிக நிதியை ரயில்வே அமைச்சர் ஒதுக்கீடு செய்துள்ளார் என்று கூறிய அவர், மேலும் காலியான ரயில்வே பணியிடங்களை உடன் நிரப்ப அறிவிப்பை வெளியிட்டு அதில் 47,000 பணியிடங்கள் வறுமை கோட்டில் வாழ்பவர்கள், மாற்றுத்திறனாளிகளை கொண்டு நிரப்பப்பட உள்ளதாக அறிவித்தது பெரிதும் வரவேற்கத்தக்கது என்று பாராட்டிய அவர், மேலும் புதுவைக்கு புதிய திட்டங்கள், புதிய ரயில்கள் அறிவித்தது புதுவை மக்கள் மீது ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது. அவருக்கு புதுவை மக்கள் சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் புதுவைக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் கட்டண உயர்வில்லாத வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முற்போக்கான பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளது என்று பாராட்டினார். புதுவைக்கு வந்த மும்பை தாதர் எக்ஸ்பிரஸில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் திருச்சியைச் சேர்ந்த வாலிபரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுவையில் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி மும்பையிலிருந்து வந்த தாதர் எக்ஸ்பிரஸில் சூட்கேஸில் செல்போனில் இணைக்கப்பட்ட வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவம் புதுவையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து வெடிகுண்டை அகற்றிய நிபுணர்கள் அதனை சோதனை செய்ததில் இது தீவிரவாதிகளின் சதி வேலையாக இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்ததால் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் நடத்திய விசாரணையில் செல்போன் நம்பர் மூலம் குற்றவாளியை அடையாளம் கண்டனர். தொடர்ந்து செல்போன் நிறுவனம் மூலம் சூட்கேஸில் வெடிகுண்டு வைத்த நபர் திருச்சி துறையூரைச் சேர்ந்த சங்கர் என்பதை அறிந்து அவனை தீவிரமாக தேடி வந்தனர். இதனிடையே துறையூரில் நடைபெற்ற ஒரு மோசடி வழக்கில் திருச்சி போலீசார் சங்கரை அங்குள்ள சிறையில் அடைத்தனர். திருச்சியில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் சங்கர் ரயிலில் வெடிகுண்டு அனுப்பிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவனை புதுவை சிறைக்கு மாற்ற நீதிமன்ற அனுமதி பெற்றனர். எனவே சங்கர் தமிழக போலீசாரால் காலாப்பட்டு சிறைக்கு மாற்றப்பட்டான். இந்நிலையில் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கைது செய்து சிபிசிஐடி அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவன் ரயிலில் எதற்காக வெடிகுண்டு வைத்தான் என்பது இனி விசாரணையில் தான் தெரியவரும். புதுவை பான்சியோனா பெண்கள் பிரெஞ்சு அரசு பள்ளி ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பிரெஞ்சு கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைத்தனர். புதுவை அரசு பான்சியோனா பிரெஞ்சு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் 187ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் காந்தி வரவேற்று பேசிய விழாவில் பெண்கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி, கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் ஆகியோர் சிறப்புரையாற்றிட, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்று பிரெஞ்சு கல்வியின் சிறப்புகளை எடுத்துக் கூறி தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், மாநில அளவில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. நிறைவில் ஆசிரியர் ரவி நன்றி கூறிய விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். லைஃப் ஆஃப் பை படத்தில் நடித்த புதுவை மாணவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் எடுக்கப்பட்ட லைஃப் ஆஃப் பை திரைப்படத்தில் தனியார் பள்ளி மாணவன் கணேஷ் கேசவ் நடித்துள்ளார். இந்திய கதை சூழலை வைத்து எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 4 ஆஸ்கார் விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதனால் அந்த படத்தில் சிறுவயது பாத்திரத்தில் பின்னணி நடிகராக நடித்த மாணவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அந்த மாணவன் கணேஷ் கேசவ் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதல்வர் அந்த மாணவனை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்தினார். அப்போது மாணவனின் உறவினர்கள் உடனிருந்தனர். ஆஸ்கார் விருது பெற்ற லைஃப் ஆஃப் பை படப்புகழினால் புதுவைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ராஜவேலு கூறியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், கலாச்சாரத்திலும் தூய்மையிலும் வடிவ அமைப்பிலும் மற்ற மாநிலங்களை விட மாறுபட்ட சிறப்பு கொண்ட புதுவை மாநிலத்தில் ஸ்ரீ அரவிந்தர், சித்தர்கள் வாழ்ந்து ஆன்மீகத்தை வளர்த்தார்கள். இங்கு பல மாநில மக்களும் பல நாட்டைச் சேர்ந்தவர்களும் அமைதியாக வாழ்வதை சுற்றுலா பயணிகள் கண்டு வியப்படைகின்றனர். மேலும் தற்போது இங்கு படமாக்கப்பட்ட லைஃப் ஆஃப் பை என்ற திரைப்படத்திற்கு 4 ஆஸ்கார் விருதுகள் கிடைத்துள்ளதால் புதுவையின் புகழ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. எனவே புதுவைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் படக்குழுவினரை புதுவைக்கு அழைத்து கௌரவப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதால் இது தொடர்பாக முதல்வரிடம் பேசி அதற்கான முயற்சியை முன்னெடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறினார்.
மேலும் புதுவை மாநிலத்திற்கே கிடைத்த இந்த அரிய வாய்ப்பின் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை பல மடங்கு அதிகரிக்கும் என்பதால் அவர்களுக்கு தேவையான தகவல்களை தர புதுவையில் படமாக்கப்பட்ட இடங்களை குறிக்கும் வரைபடம் ஒன்றை தயாரித்து வழங்க உள்ளதாகவும், இந்த வரைபடம் பல நாடுகளைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதுவையில் படப்பிடிப்பு நடத்த பேருதவியாக இருக்கும் என்றும், இதன் மூலம் புதுச்சேரி சுற்றுலா தலங்கள் மேலும் பிரபலமடைய வாய்ப்புகள் ஏற்படும் என்று கூறினார். அப்போது சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி, இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதி திராவிடர் நலக்குழுவிற்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதி திராவிடர் நலக்குழுவிற்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் குழு மாநில அமைப்பாளர் அன்பு சூரியன் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் தங்கவேல், வீரச்செல்வன், கமலக்கண்ணன், பாண்டியன், சக்திவேல், அள்ளிமுத்து, ஐயனாரப்பன், பிரபாகரன் சாஸ்திரி, பழனி ஆகியோர் கலைஞர் இல்லத்தில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனை சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். இதனைத் தொடர்ந்து MAS சுப்பிரமணியன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை ராஜ்பவன் தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய கலந்தாய்வு கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், நகர மற்றும் கிராம அமைப்பு துறையின் தலைமை நகர அமைப்பாளர், இணை இயக்குநர் ஜான்சன், துணை இயக்குநர் கலியபெருமாள், குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி ரவிச்சந்திரன், நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி, பாராளுமன்ற உறுப்பினர் நிதி மற்றும் பல்வேறு திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது மற்றும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் 55 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மறைமலை அடிகள் சாலை வெங்கட சுப்பரெட்டியார் சிலை அருகே மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் கூட்டமைப்பு தலைவர் ஆறுமுக வேலாயுதம் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு ஆணைப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துறை ஏற்படுத்த வேண்டும், விரும்பியவர்களுக்கு வங்கி மூலமும் மற்றவர்களுக்கு பழைய முறைப்படியும் நிதி உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்தகவலை அறிந்து அங்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் அவர்களை கலைந்து செல்லும்படி கூறியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 25 பெண்கள் உட்பட 55 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் 6 மாநில இளைஞர்கள் பங்கேற்ற கலாச்சார பரிவர்த்தனை என்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரியில் நேரு யுவகேந்திராவின் தேசிய ஒருமைப்பாட்டு முகாமின் ஒரு பகுதியாக தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் மற்றும் புதுவையை சேர்ந்த நேரு யுவகேந்திரா குழுவினர் 150 பேர் பங்கேற்ற கலாச்சார பரிவர்த்தனை என்ற கலை நிகழ்ச்சிகள் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட இளையோர் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் வரவேற்று பேசிய விழாவில் கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நுண்கலை பேராசிரியர் ராஜவேலு, பொருளாதாரத்துறை பேராசிரியர் சம்பத்குமார் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் அந்தந்த மாநிலங்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிறைவில் திட்ட அலுவலர் லட்சுமணன் நன்றி கூறிய விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்கள் குறை தீர்க்க உடனடி தொடர்பு அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்கள் குறை தீர்க்க உடனடி தொடர்பு அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அட்டையின் மூலம் தொகுதியில் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் பொதுமக்களை நாடி சென்று குறைகளை களைய முடியும் என்றார். மேலும் இந்த புதிய திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வாக்காளர் அடையாள அட்டை எண், பெயர், புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களுடன் சிறப்பு வரிசை எண்ணும், கட்டணம் இல்லா சிறப்பு இலவச தொலைபேசி எண்ணும் இடம்பெற்றுள்ளது. இதனை வாக்காளர்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறினார். புதுவை தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மையத்தில் அனைத்து ESI தொழிலாளர் குடும்பத்தினருக்காக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுவை அனைத்து ESI தொழிலாளர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்காக தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மையத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமினை டாக்டர் ராமன் துவக்கி வைத்திட ESI மருத்துவமனை ஆணையர் டாக்டர் நிர்மலா ஐயர், இயக்குனர் டாக்டர் மீரான் தலைமையில் கண், காது, மூக்கு, தொண்டை என அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மார்ச் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ள முகாமில் ESI தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது.
புதுவை கல்வித்துறை பெண் கல்வி இயக்குநரகம் சார்பில் லாசுப்பேட்டையில் நடைபெற்ற முயல்வோம் வெல்வோம் என்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நிகழ்ச்சியில் வாரியத் தலைவர் மதி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் கல்வித்துறை பெண் கல்வி இயக்குநரகம் ரோட்டரி சங்கம் பிரெஞ்ச் சிட்டி சார்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான முயல்வோம் வெல்வோம் என்ற நிகழ்ச்சி நடந்தது. பெண் கல்வி இயக்குநர் மீனாட்சி தலைமையில் ரோட்டரி கிளப் மாநில ஆளுநர் பழனிவேல் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வீட்டுவசதி வாரிய தலைவர் மதி என்கின்ற வெங்கடேசன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து உளவியல் அறிஞர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டி பாடக்குறிப்புகள் வழங்கி பயிற்சி அளித்தனர். புதுவை முதலியார்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த நபரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பாஸ்போர்ட் மற்றும் நகை பறித்து சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுவை முதலியார்பேட்டையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த தனலட்சுமி என்பவரை முதலியார்பேட்டை பெருமாள் ராஜா, வானராப்பேட்டை வினோத் ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டனர். அவர் பணம் தராததால் அவர் அணிந்திருந்த தங்க ஜிமிக்கி கம்மல் மற்றும் அவரது கணவரின் 2 பாஸ்போர்ட்டுகளையும் பறித்துக் கொண்டு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துவிட்டு அவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றனர். பின்னர் மீண்டும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து தனலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நடத்திய போலீசார் முதலியார்பேட்டை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பதுங்கி இருந்த குற்றவாளிகள் 2வரையும் கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவர்களிடமிருந்த தங்க கம்மல், பாஸ்போர்ட்டுகளையும் அவர்கள் உபயோகப்படுத்திய கத்தியையும் பறிமுதல் செய்த போலீசார் 2வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுவை நேரு வீதியில் மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பில் மரண தண்டனை எதிர்ப்பு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. புதுவை மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் சார்பில் மரண தண்டனைக்கு எதிரான பிரச்சார கூட்டம் நேரு வீதியில் இயக்க தலைவர் முருகானந்தம் தலைமையில் தமிழ்நாடு புதுவை ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் தூக்கு மேடை அமைத்து கருப்பு துணி போர்த்தி ஒருவர் தூக்கில் தொங்குவது போலவும் மரண தண்டனை மனித குலத்திற்கு எதிரானது என்பதை விளக்கும் வண்ணமும் மாண்டொழிக மரண தண்டனை என்று அனைவரும் கோஷங்கள் எழுப்பினர். கூட்டத்தில் நுகர்வோர் குரல் அமைப்பு அழகிரி, மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், வாழ்வுரிமை நுகர்வோர் கூட்டமைப்பு தலைவர் நிஜாமுதீன், செந்தமிழ் இயக்கம் தமிழ்மணி, தமிழர் களம் பிரகாஷ், மக்கள் உரிமை மீட்பு இயக்கம் முகிலன், மகளிர் அணி அமைப்பாளர் பிரேமலதா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.